Hi students, today we are going to talk about effect of dielectrics in capacitors. அதாவது மின் தேக்கிகளில் மின் காப்புகளின் விளைவு. நாம் இதுக்கு முன்னாடி 2 பிளேட் வச்சிருப்போம், some distanceல வச்சிருப்போம், அதுக்கு இடையே ஏர் ஆர் மீடியம் யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? பட் இங்க என்ன பண்ண போறோம்னா நம்ம இன்சுலேட்டிங் மெட்டீரியல் செட் பண்ண போறோம் இதுக்கு இடையில, அதாவது மைக்கா, கிளாஸ் ஆர் பேப்பர்ஸ். ஸோ அப்படி செட் பண்ணும்போது அதனோட கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, அதனோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்க்க போறோம். சரியா? இதுல 2 different ways இருக்குது. One is when the capacitor is disconnected from the battery. First battery இருக்கும், then நம்ம இன்சுலேட்டர் மெட்டீரியல் செட் பண்ண பிறகு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? செகண்ட், when the capacitor is connected to the battery. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம இன்சுலேட்டிங் மெட்டீரியல் செட் பண்ணுவோம், பேட்டரியும் செட் பண்ணுவோம். ஸோ அப்படி செட் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டர் ஆர் அண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், when the capacitor is disconnected from the battery. இங்கே பாருங்க, நம்ம போன டாபிக் எல்லாம் கெப்பாசிட்டர் வெர்டிகலாக வச்சுருப்போம், வெர்டிகலாக வச்சுட்டு சம் டிஸ்டன்ஸில் பார்த்துருப்போம். பட் இங்கே ஹரிசாண்டலாக வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே ஹரிசாண்டல். ஓகே, சம் டிஸ்டன்ஸில் வச்சுருப்போம். அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ. ஒன் பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அனதர் பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ப்ளஸுக்கு வெளிநோக்கி இருக்கும், மைனஸுக்கு உள்நோக்கி இருக்கும். சரியா? தென் பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். அப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணி இதில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த பிளேட்டில் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பிளேட்டுக்கு இடையே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? தென் இது நாம எந்த ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் செட் பண்ணல, அதனால சார்ஜ் Q0, V0, E0 போட்டுக்கிறோம். அதாவது இது ஏர், எப்சிலான் நாட் ஏர் ஆல் வேக்யூம். சரியா? தென் the capacitance of the capacitor தெரியும், அதனோட எக்ஸ்பிரஷன் C equal to Q by V. பட் இது எப்படி இருக்குது, வித்தவுட் டைஎலக்ட்ரிக்ஸ், அதனால C0 equal to Q0 by V0 போடுவோம். சரியா? V0ங்கிறது பேட்டரி ஆஃப் வோல்டேஜ், Q0 சார்ஜ் ஸ்டோர்டு. தென் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நார்மலாக போட்டால் V equal to ED போடுவோம். பட் இங்கே வித்தவுட் டைஎலக்ட்ரிக், அதனால V0 equal to E0 D. V0 is potential, and electric field, uniform electric field and distance. Then நம்ம என்ன பண்ண போறோம், இன்சுலேட்டிங் மெட்டீரியலை இன்சர்ட் பண்றோம். அதாவது மைக்கா, கிளாஸ், பேப்பர் இல்லை ஏதாவது ஒன்று இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸை இன்சர்ட் பண்றோம். அப்படியே இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா? பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க குறையுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லோவாக இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே இது எப்சிலான் ஆருங்கிறது மீடியம், அதாவது நம்ம இன்சுலேட்டிங் மெட்டீரியல் செட் பண்ணியிருக்கோம். இங்கே எப்சிலான் நாட் போட்டிருப்போம். சரியா? இது ஏர் ஆர் வேக்யூம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகுது, அதனோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகுது. சரியா? இப்போ எது கான்ஸ்டன்ட் ஆகுது, சார்ஜ் மட்டும்தான் கான்ஸ்டன்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணாலுமே அதில் சார்ஜ் இருக்கும் கெப்பாசிட்டரில். ஓகே, தென் இதை எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. E equal to E0 by எப்சிலான் ஆர். நான் முன்னாடி பார்த்துருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 equal to 1/4 எப்சிலான் நாட் Q by R ஸ்கொயர். இந்த E0ங்கிறது நம்ம கூலும்ஸ் லெவலில் பார்த்துருப்போம், கூலும்ஸ் லெவலில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் பார்த்துருப்போம். E0 equal to 1/4 எப்சிலான் நாட்டுங்கிறது வேக்யூம். தென் E equal to 1/4 எப்சிலான்ங்கிறது மீடியம் செட் பண்ணியிருப்போம், Q by R ஸ்கொயர். தென் இந்த எப்சிலானுக்கு என்ன போடுவோம், எப்சிலான் equal to எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் இஸ் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் நாட்டுங்கிறது அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி, எப்சிலான் ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். தென் இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு பதிலாக எப்சிலானுக்கு பதிலாக அப்போ 1/4 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்ட்டு Q by R ஸ்கொயர் வரும். ஸோ இந்த 1/4 எப்சிலான் நாட் Q by R ஸ்கொயர் எல்லாமே E0 வேல்யூஸ். ஸோ நான் அதை அப்ளை பண்ணோம்னா
E ஈக்குவல் டு E0 பை எப்சிலான் ஆர்னு கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா? தென் இது மீடியம். எப்சிலான் ஆர் எப்பயுமே 1 விட அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். அப்போ E less than E0. ஓகே. தென் இந்த நியூ பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்போ V ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே V நாட் இல்லை, V ஈக்குவல் டு E D டிஸ்டன்ஸ். ஈக்குவேஷன் நம்பர் 3. தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். V ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக ஈக்கு பதிலாக இப்போ V ஈக்குவல் டு E0 பை எப்சிலான் ஆர் இன்டு டி. நான் முன்னாடியே பார்த்துருப்போம். E0 இன்டு டி ஈக்குவல் டு V0 இங்கே பார்த்துருக்குமா? ஸோ அதை நாம் எடுத்தோம்னா V ஈக்குவல் டு V0 பை எப்சிலான் ஆர்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இதுலேயும் எப்சிலான் ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது V என்னாகும்? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இன்சுலேட்டிங் மெட்டீரியல் செட் பண்ணும் போது அதனோட பொட்டான்சியல் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சரியா? The new capacitance in the presence of a dielectric is, நம்ம டயலெக்ட்ரிக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அதோட நியூ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குது? C ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஃபார்முலா C ஈக்குவல் டு Q பை V. தென் இது வித்தவுட் டயலெக்ட்ரிக்கில் C0 ஈக்குவல் டு Q0 பை V0. இதில் டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது எது சேஞ்ச் ஆகுது? கெப்பாசிட்டன்ஸும் பொட்டான்சியலும் சேஞ்ச் ஆகுது. பட் Q0 இதுலேயும் அப்படியே இருக்கும், இதுலேயும் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணாலுமே அதில் சார்ஜ் இருக்கும் அப்படியே. சரியா? இதில் பாருங்க, இது வோல்டேஜ். அப்போ இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சரியா? வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால், பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 6. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 4 சப்ஸ்டிட்யூட் பை 6ல் இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கா? வீக்கு பதிலாக, இந்த வீக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணுறோம். C ஈக்குவல் டு Q0 பை E0 D பை எப்சிலான் ஆர். இந்த எப்சிலான் ஆர் மேலே போயிடும். அப்போ C ஈக்குவல் டு Q0 எப்சிலான் ஆர் பை E0 D. இந்த E0 D நமக்கு தெரியும், V0. அப்போ C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் Q0 பை V0. இப்போ இதுக்கு என்ன போடணும்? நம்ம C0 எல்லாமே இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. Q0 பை V0க்கு C0, E0 Dக்கு V0 இங்கே போட்டிருக்கோம். சரியா? தென் C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்டு C0. ஈக்குவேஷன் நம்பர் 7. இதில் எப்சிலான் ஆர் என்னைக்குமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட C0ஓட C இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ இன்சர்ஷன் த டயலெக்ட்ரிக் எப்சிலான் ஆர், அதாவது மீடியம் செட் பண்ணிட்டோம், இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அப்போ டயலெக்ட்ரிக்கு இன்சர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இதே நாம் முன்னாடியே பார்த்துருப்போம், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் பார்த்துருப்போம். C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D. தென் C ஈக்குவல் டு, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எப்சிலான் நாட் பார்த்தோம். இங்கே பார்த்துருப்போம் எப்சிலான் நாட். சரியா? தென் நம்ம எப்சிலான் ஆர் பார்த்துருப்போம். அதான் இங்கே போட்டிருப்போம். C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்ட்டு ஏரியா பை டி. நமக்கு தெரியும் எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் வந்துட்டு எப்சிலான். ஸோ அதை அப்ளை பண்ணோம்னா C ஈக்குவல் டு எப்சிலான் ஏ பை டி. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 8. தென் அதோட எனர்ஜி ஸ்டோர்டு பார்க்குறோம். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் பார்த்துருப்போம் முன்னாடி கொஸ்டினில். U ஈக்குவல் டு ½ Q² பை C பார்த்துருப்போம். இதில் டயலெக்ட்ரிக் வந்துட்டு செட் பண்ணாத போது பார்க்கும்போது U0 ஈக்குவல் டு ½ Q02 பை C0. ஏன்னா இது ஏர் ஆர் வேக்யூம். சரியா? தென் ஆஃப்டர் இன்செர்ட் பண்ணுறோம் எதை? டயலெக்ட்ரிக்கு இன்சுலேட்டர் மெட்டீரியலில் இன்செர்ட் பண்ணும்போது எது சேஞ்ச் ஆகுது? U அதோட பொட்டன்சியலும் தென் அது கெப்பாசிட்டரும் சேஞ்ச் ஆகுது. பட் Q0 கான்ஸ்டண்டாக இருக்கும், ரெமைன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்கும். இப்போ U ஈக்குவல் டு ½ Q02 பை C. ஓகே, இது 9th ஈக்குவேஷன். தென் 7th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பை 9. எங்கே 7 இருக்கு? 7 இங்கே இருக்குது. எதுக்கு பதிலாக
இந்த சிக்கு பதிலாக. அப்போ u = ½ Q0² பை அதனோட வேல்யூஸ் என்ன, எப்சிலன் ஆர் C0. எப்சிலன் ஆர் C0. இப்போ இந்த 1/2 Q0² பை C0ங்கிறது இப்போ தான் பார்த்தோம் நம்ம U0. அப்போ அதை அப்ளை பண்ணோம்னா u = U0 பை எப்சிலன் ஆர். ஈக்குவேஷன் நம்பர் 10. இதுலேயும் பாருங்க எப்சிலன் ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லா வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ u என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இன்சர்ட்டட் டயலக்ட்ரிக்ஸ் தென் எனர்ஜி யூஸ் டிக்ரீஸ் ஆகுது. டயலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டரை அதை உள்ள அப்சர்வ் பண்ணும். அது ஒரு அதாவது ஒரு எனர்ஜி லாஸ் ஆகும். பாருங்க, கெப்பாசிட்டரில் அந்த டயலக்ட்ரிக் மீடியமை இன்சர்ட் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டர் அதை உள்ள அப்சர்வ் பண்ணும். சரியா? அப்படி பண்ணுறதுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதனால் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். ஓகே. ஸோ அடுத்த கேஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.